அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 நபர்களுடைய பிரார்த்தனைகள் அது ஒரு காலம் மறுக்கப்படாது. அது தாமதமானாலும் அல்லாஹ்வுடைய உதவி அதற்கு பின்னாலும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அந்த 3 நபர்கள்? ஒருவர் நோன்பாளி. இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்டிருக்கிறார் பாருங்க. அவர் நோன்பு இருந்து அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள், அற்புதமான பிரார்த்தனைகள், அது ஒரு காலம் மறுக்கப்படாது. ஆனால் பாருங்கள், ஷைத்தான் நம்மளை அந்த நேரத்தில் தான் நோன்பு துறப்பதற்குண்டான அந்த தயாரிப்பில் மும்முரமாக ஈடுபடக்கூடிய அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருந்தான். அதனால் அந்த அற்புதமான அந்த வாய்ப்பை நம்மில் நிறைய நபர்கள் வீண் பேச்சுகளில் மற்ற காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அதை இழந்துருந்தோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தருள் புரிவானாக. ஏன்னா அவன் தான் நம்மளுக்கு உதவியும் செய்யணும். 2வதாக இமாமுன் ஆதில், நீதமான ஒரு தலைவர். அவர் தனக்காண்டி தன்னுடைய சமுதாயத்து மக்களுக்காண்டி கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹு தாலா ஒரு காலம் மறுப்பது கிடையாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வதாக ஒரு நபர், அநீதம் இழைக்கப்பட்ட ஒரு நபர். ஒரு நபருக்கு அநீதம் இழைத்தோம் என்று சொன்னால், அந்த அநீதம் இழைக்கப்பட்ட அந்த நபர் தன்னுடைய அநீதத்தினுடைய நேரத்தில் மனசு விரும்பி கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் இறைவன் மறுப்பது கிடையாது. இந்த 3 நபர்களுடைய பிரார்த்தனையினுடைய சமயத்தில் மேகங்கள் பிளக்கப்பட்டு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. அது இறைவனிடம் சென்று விடுகிறது. படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்னுடைய மகத்துவத்தின் மீது ஆணையாக, லஅன்சுரன்னஹும், நிச்சயமாக அவர்களுக்கு நான் பதிலளித்து உதவி செய்வேன். ஒலவ் பாதஹீன், அது சில காலத்திற்கு பின்னால் இருந்தாலும் சரியே, அவர்களுக்கு நிச்சயமாக நான் உதவி செய்கிறேன், உதவி செய்வேன் என்கிறான் நம்மளை படைத்த இறைவன். அன்பானவர்களை, நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் வீண் பேச்சுகளில் ஈடுபடாமல் நம்மளுடைய பாவ மன்னிப்பிற்காண்டி, நம்மளுடைய பெற்றோர்களுடைய பாவ மன்னிப்புக்காண்டி சொர்க்கத்தை கேட்பேன் இன்ஷா அல்லாஹ்.